திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கண்ணதாசன் அண்ணா இருவரும் நெருங்கிய நண்பர்கள். அதாவது 60களில் திமுகவில் இருந்தார் கண்ணதாசன். அவர்கள் அண்ணன் தம்பி போல பழகி வந்தனர். பல மேடைகளில் ஒன்றாக இருந்த அவர்களுக்குள் திடீரென பிளவு வந்துவிட்டது. கண்ணதாசனின் மனதில் அண்ணா செய்த செயல்கள் யாவும் ஆழமாக பதிந்துவிட்டன. அது மனதை பாதித்தன. நேரம் கிடைக்கும் போது அதை கொட்டிவிட நினைத்தார். நேரமும் வந்தது. அதுதான் சிவாஜி நடித்த படித்தால் மட்டும் போதுமா அந்த படத்தில் ஒரு சிச்சுவேஷன். அண்ணன் பாலாஜி தம்பி சிவாஜிக்கு ஒரு துரோகம் செய்கிறான். இதை நினைத்து தம்பி மனம் உடைகிறான். ஆனால் நடந்த உண்மையை வெளியில் சொல்ல முடியாத நிலை. இதுதான் சிச்சுவேஷன். பாட்டு எழுதுங்கன்னு கண்ணதாசனை பார்த்து மெல்லிசை மன்னர் MSV சொல்கிறார். கண்ணதாசனுக்கு இந்த சிச்சுவேஷன் அல்வா சாப்பிடுவது போல இருந்தது. இத்தனை நாளாக இதற்காகத்தானே காத்திருந்தேன் என்பதை போல அவர் தனது கற்பனை குதிரையை தட்டிவிட்டார். மனதில் இருந்த காயத்தை ஆற்றும் வேகத்தில் அந்த சந்தர்ப்பத்தை அருமையாக பயன்படுத்தி கொண்டார். அதுதானே கவிஞன். என்ன பாட்டு என்று பாருங்கள். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. கண்ணை இமையே பிரித்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா என்று பேனாவால் அண்ணாவை அடித்தார். அது மட்டுமல்லாமல் அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான். இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை என்று தன்னிலை விளக்கமும் அதே பாடலில் கொடுத்தார். அந்த பாடலை அண்ணாவிடம் போட்டு காட்டினர் சிலர். இருவர் பகையில் நாமளும் குளிர்காயலாமே என்று நப்பாசையில் அவர்கள் வந்ததை அண்ணா புரிந்து கொண்டார். அதனால் விடியா, என்னை அவர் நல்ல தமிழில் தானே திட்டுகிறார், திட்டுவிட்டு போகிறார், விட்டுவிடுங்கள் என்று கூறினாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.